आता वंदू अत्रिसुता इंदिरा कुलदैवता श्री तुकारामादि सकल संता देवी एवढ्या भाविकांची. இந்த ஓவியின் பொருளாவது, இப்போது அத்ரி மகரிஷியின் மகனான தத்தரையும் லக்ஷ்மி தேவியின் குலதெய்வமான அல்லது லக்ஷ்மி தேவியையும் குலதெய்வமான லக்ஷ்மி தேவியையும் விஷ்ணுவையும் ஸ்ரீ துகாராம் முதலான எல்லா மகான்களையும் வணங்குகிறேன். அதேபோல் பக்தர்கள் அனைவரையும் வணங்குகிறேன் என்பது இந்த ஓவியின் பொருளாகும். இந்த ஓவியில் தாஸ்கனு மகாராஜ் அவர்கள் தத்தரையும் தம் குலதெய்வமான லக்ஷ்மி தேவியையும் வணங்கிவிட்டு பின்னர் விஷ்ணு பகவானையும் வணங்கிவிட்டு துகாராம் மகாராஜ் முதலான எல்லா மகான்களையும் வணங்குகிறார். இங்கு தம் குலதெய்வமான லக்ஷ்மி தேவியை குறிக்க இந்திரா என்ற திருநாமத்தை தாஸ்கனு மகாராஜ் பயன்படுத்தியுள்ளார். இந்த திருநாமமானது லக்ஷ்மி சகஸ்ரநாமத்தில் 975வது திருநாமமாக இடம்பெற்றுள்ளது. இதற்கு இந்திரனின் வடிவானவளே என்று ஒரு பொருள் உண்டு. லக்ஷ்மி தேவிக்கு எத்தனையோ திருநாமங்கள் இருக்கும்போது துகாராம் மகாராஜ் தாஸ்கனு மகாராஜ் அவர்கள் இந்திரா என்ற இந்த திருநாமத்தை ஏன் பயன்படுத்தியுள்ளார் என்று பார்க்கும்போது, அதுவும் தத்தரை குறிப்பிட்டுவிட்டு உடனடியாக இந்த திருநாமத்தை அவர் பயன்படுத்த என்ன காரணம் என்று பார்க்கும்போது, தத்தரின் பிரார்த்தனையின் பொருட்டு லக்ஷ்மி தேவியே இந்திரனினுடைய வடிவம் எடுத்து ஜம்பாசுரன் என்ற ஒரு அசுரனை அழித்தாள். எனவே லக்ஷ்மி தேவிக்கு இந்திரன் உடைய பெயரை கொண்டு இந்திரா என்ற திருநாமம் ஏற்பட்டது. இதனால்தான் லக்ஷ்மி தேவிக்கு மகேந்திரி, ஜம்பாசுர விகாரிணி, ஜம்பாசுர நிபாரிணி, ஜம்பாசுர மர்தாரி என்றெல்லாம் திருநாமங்கள் ஏற்பட்டன. அந்த கதை மிகவும் சுவாரஸ்யமானது. அதை பார்ப்போம். அதாவது பலியை மகாவிஷ்ணு அவர்கள் அடக்கிய பிறகு அதற்கு பழிவாங்கும் விதமாக ஜம்பாசுரன் என்ற அசுரன் இந்திரனை வெற்றி கொண்டான், தேவர்களை எல்லாம் அடக்கி ஆண்டான். அதற்காக அவன் என்ன செய்தான் என்றால், அந்த அசுரன் ஜம்பா என்றால் கொட்டாவி என்று பொருள். கொட்டாவி விடுகிறோம் அல்லவா தூக்கம் வரும்போது, அதுபோல ஜம்பா என்றாலே கொட்டாவி என்றுதான் சமஸ்கிருதத்தில் பொருளாகும். இந்த அசுரன் பிரம்மதேவனிடம் ஒரு வரம் வேண்டுகிறான். என்னை எதிர்ப்பவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் போருக்கு வந்தவுடன் கடுமையாக கொட்டாவியாக அவர்களுக்கு வர வேண்டும், வந்து அவர்கள் தூங்கிவிட வேண்டும், அதன் மூலமாக நான் எளிதில் வென்று விடுவேன் என்று வரம் வேண்டுகிறான். அப்படியே பிரம்மதேவனால் அந்த வரம் கொடுக்கப்படுகிறது. அதற்கு பிறகு அவன் அதை பயன்படுத்தி எதிரியாக வரும் அனைவரையும் வென்று விடுகின்றான். இப்பொழுது இந்திரன் உள்ளிட்ட தேவர்கள் அனைவரும் அவனிடம் தோற்று போய் விடுகின்றனர். எனவே அவன் தேவலோகம் உள்ளிட்ட அனைத்து உலகங்களையும் ஆட்சி செய்கின்றான். அவனுக்கு அகங்காரம் அதிகமாக இருக்கின்றது. இப்பொழுது அவனுடைய கொடுமை தாங்க முடியவில்லை. பூலோகத்திலும் கடுமையான இன்னல்களை விளைவிக்கின்றான். ஏராளமான துன்பங்களை மக்களுக்கு கொடுக்கின்றான். அப்பொழுது இந்திரன் இதிலிருந்து விடுபடுவதற்கு என்ன வழி என்று ப்ரஹஸ்பதியிடம் கேட்கின்றான். ப்ரஹஸ்பதி தேவகுரு அல்லவா, அவர் அவனுக்கு ஒரு உபாயம் சொல்கின்றார். இந்திரா, பூவுலகில் ஸ்ரீ தத்தாத்ரேயர் கடுமையான தவம் மேற்கொண்டுள்ளார். அவருக்கு மிஞ்சிய தபஸ்வி யாரும் கிடையாது. அவரால் மட்டுமே இந்த ஜம்பாசுரனை அழிக்க முடியும். எனவே நீ தத்தரை சரணடைவாயாக என்று குறிப்பிடுகின்றார்.
அதன் பேரில் இந்திரன் சகிய மலையில் தவத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீ தத்தாத்ரேயரை தரிசிக்கின்றான். அப்போது அனகாதேவி சமேதராக ஸ்ரீ தத்தர் அங்கே தவம் செய்து கொண்டிருக்கின்றார். இந்திரன் கேட்டவுடன், இந்திரா, இந்த ஜம்பாசுரனை அழிப்பதற்கு லக்ஷ்மி தேவியாலேயே முடியும், எனவே நீ லக்ஷ்மி தேவியை பிரார்த்தனை செய் என்று குறிப்பிடுகின்றார். அதன்படி லக்ஷ்மி தேவியை இந்திரன் பிரார்த்திக்கின்றான். அப்படி இந்திரன் ஸ்ரீ மகாலட்சுமி தாயாரை வணங்கிய ஸ்தோத்திரம் மகேந்திராகிருத ஸ்ரீ மகாலட்சுமி ஸ்தோத்திரம் என்று போற்றப்படுகிறது. இது ஸ்கந்த புராணத்தில் இடம்பெற்றுள்ளது. இதை சனத்குமாரர் அவர்கள் மற்ற 12 முனிவர்களுக்கு உபதேசித்துள்ளார். அதில் இது இடம்பெற்றுள்ளது. இப்பொழுது இந்த தத்தர் எவ்வாறு இந்த ஜம்பாசுரனை அழிக்க வழி சொல்கின்றார் என்று பார்த்தால், நீ லக்ஷ்மி தேவியை வழிபடு என்று கூறியவுடன் இந்திரன் லக்ஷ்மி தேவியை வழிபடுகின்றான். அதன்படி லக்ஷ்மி தேவி அங்கு எழுந்தருள்கின்றாள். தத்தரினுடைய ஆசிரமத்தில் ஜம்பாசுரன் போருக்கு அழைக்கப்படுகின்றான். ஜம்பாசுரன் அங்கு வந்து சேர்கின்றான். அங்கு தத்தரினுடைய சக்தியின் காரணமாக அவனால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. ஏனெனில் தத்தர் கொட்டாவி விடும் அந்த ஒரு துன்பத்திற்கு ஆளாகவில்லை. மாறாக அவர் தவ நிலையிலேயே இருக்கின்றார். அப்பொழுது லக்ஷ்மி தேவி அங்கு காட்சியளிக்கும் போது லக்ஷ்மியினுடைய அழகில் மயங்கிய ஜம்பாசுரன் லக்ஷ்மி தேவியை தன்னுடைய தலையில் தூக்கி வைத்து கொண்டு ஆடுகிறான். எப்பொழுது லக்ஷ்மி தேவி தலைக்கு சென்று விடுகிறாளோ அப்பொழுது அனைத்து செல்வங்களும் அவர்களை விட்டு நீங்கி விடுகின்றன என்று சொல்லப்படுகிறது. அதற்கு அதையே இந்திரனுக்கு உபாயமாக ஸ்ரீ தத்தாத்ரேயர் சொல்கின்றார். அவர் சொல்கின்றார், லக்ஷ்மி தேவி ஒருவனது பாதத்தில் வசித்தால் அவனுக்கு அழகிய வீடு கிடைக்கும். அதுவே அவனது தொடைகளில் வாசம் செய்தால் அவனுக்கு ஆடை ஆபரண செல்வம் அனைத்தும் கிடைக்கும். ஒருவனது இடுப்பில் வாசம் செய்தால் அழகிய மனைவி கிடைக்கும். ஒருவனது மடியில் வாசம் செய்தால் மகன் கிடைப்பான். இருதயத்தில் வாசம் செய்தால் அவனுடைய விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும். ஒருவனது கழுத்தில் லக்ஷ்மி தேவி வாசம் செய்தால் கழுத்துக்கு பொன் ஆபரணங்கள் கிடைக்கும். லக்ஷ்மி தேவி அவனது வாயில் வாசம் செய்தால் அவனுடைய பேச்சு இனிமையானதாகவும் சக்தி வாய்ந்ததாகவும் இருக்கும். அதுவே ஒருவனது தலை மீது வாசம் செய்தால் லக்ஷ்மி தேவி அவனை விட்டு முழுமையாக நீங்கி விடுகின்றாள். அவனை முழுமையாக பலவீனனாக்கிவிட்டு நீங்குகிறாள். எனவே நீ ஜம்பாசுரன் முன் லக்ஷ்மி தேவியின் மூலமாக வெற்றி கொள்ள முடியும் என்று உபாயம் சொன்னார். அதன் அடிப்படையில் ஜம்பாசுரன் லக்ஷ்மி தேவியை தன் தலையில் தூக்கி வைத்துக் கொள்கின்றான். அடுத்த நொடி அவன் எரிந்து சாம்பலாகி போகின்றான் என்று சொல்லப்படுகிறது. இந்த கதை ஒரு தத்துவத்தை நமக்கு உணர்த்துகின்றது. லக்ஷ்மி தேவி என்று சொல்லும்போது வெறுமனே பணத்தை மட்டும் குறிப்பிடுவதாக நாம் கருதக்கூடாது. லக்ஷ்மி தேவி என்பது அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் குறிப்பிடக்கூடியது. அப்பொழுது அந்த ஐஸ்வர்யத்தை நாம் தலையில் வைத்து அதுவே பிரதானம் என்று நினைத்து கொண்டாடினால், அதுவே பிரதானம் என்று நினைத்து நாம் மிகவும் கட்டுக்கடங்காமல் செயல்பட்டால் நம்முடைய அழிவு நிச்சயம் என்ற ஒரு கருத்தையும் இக்கதை உணர்த்துகிறது. இப்படி இந்திரனாகவே வடிவெடுத்து லக்ஷ்மி தேவி ஜம்பாசுரனை கொன்று சம்ஹாரம் செய்ததினால்தான் லக்ஷ்மி தேவிக்கு மகேந்திரி, ஜம்பாசுர விகாரிணி, ஜம்பாசுர நிபாரிணி, ஜம்பாசுர மர்தாரி என்றெல்லாம் திருநாமங்கள் ஏற்பட்டன என்ற கதையை இங்கு தாஸ்கனு மகராஜ் இந்த திருநாமத்தை குறிப்பிடுவதன் மூலம் குறிப்பிடுகின்றார். ஜெய் சாய்ராம்.